குட் ஈவினிங். உடனே ஒரு மணி நேரத்தில் தோசை ரெடி பண்ணுறதுக்கு எளிமையான முறையில் சொல்லித்தர போகிறேன். பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊறினாலே அது நல்லா பஞ்சு பஞ்சாகிடும். அதில் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 50 கிராம் ரவை, இது எல்லாத்தையும் போட்டு வெறுமனே அரைச்சிக்கிறோம். தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு, ரவையும் இதோடய போட்டுருங்க. ஆமாம், போட்டு நல்லா வெறுமனே அரைச்சிட்டு தோசை பண்ணி கொடுங்க. மொறுன்னு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த குளிர் காலத்தில் யாரும் ஈவினிங்கு டிஃபனுக்கு மாவு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பைத்தம்பருப்பு போட்டு ரவையும் கலந்து அரைச்சிட்டு நல்லா தேங்காய் சட்னி போட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை பெருங்காயம் போட்டுட்டு கலந்து நம்ம தோசை வைக்க வேண்டியதான். இல்லை வெங்காயம் போடுறவங்க வெங்காயம் போட்டுக்கலாம். பொடி பொடியாக சின்ன வெங்காயம் போட்டு அதையும் போட்டாலும் நல்லாயிருக்கும். வெறும் 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், தேவைப்படுறவங்க இன்னும் கூட போட்டுக்கோங்க. அது அடை மாதிரி இருக்கும். நம்ம தோசையாக கொடுக்கறதுனால ரொம்ப காரம் கம்மியாகும். இதை அரைச்சிட்டு வந்துடணும். இந்த ரவையை போட்டுக்கணும். ஒரு 1/4 கிலோவுக்கு 50 ரவை போடுறோம். இதை வெறுமனே அரைச்சிக்கணும். நல்லா வெறுமனே அரைச்சாச்சு. அருமையாக 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன். வேறு எதுவுமே அவசியம் இல்லை. பருப்பு அப்படின்னால லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. அருமையாக அரைச்சாச்சு. இந்த லைட்டாக நல்ல புளிப்பாக அந்த தக்காளி பழத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா காரமே தெரியாது. இதுக்கு ரவையும் போட்டிருக்கனால நல்லா மொறுன்னு நல்லா வரும். கலராக உடம்புக்கு சத்தானது. நம்ம காலையில் எழுந்து டிஃபன் இல்லைன்னா கூட காலையில் ஒரு 10 நிமிஷம் நம்ம குளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயுமே நம்ம ஊறிடும். எழுந்தவுடனே ஊற போட்டிங்கன்னா ஒரு 1/2 hour ஊறிடும். பருப்பு ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். உடனே 2 தக்காளி பழம் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா மத்தியானம் கூட குழந்தைங்களுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும். எடுத்துகிட்டு போனீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம நல்லா கல் காய வச்சு ஜம்முன்னு ஒரு தோசை. சத்தான அருமையான பாசிப்பருப்பும் தக்காளி போட்டு தோசை. ரவை போட்டதுனால சூப்பராக மொறு நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். பைத்தம்பருப்பு, தக்காளி, ரவை போட்டு அருமையான ஒரு தோசை, தேங்காய் சட்னி. நீங்களும் இந்த மாதிரி பைத்தம்பருப்பு போட்டு தோசை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த குளிர் காலத்துக்கு நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும். உடம்புக்கு நல்லது. நன்றி. தேங்க்யூ.